அட, நம்ம சந்தோஷ். கதவை தட்டும் போதே நினைச்சேன், இவ்வளவு வேகமா தட்டுறாங்களே, நமக்கு யாராவது வேண்டியவங்களா தான் இருக்கும்னு. நம்ம கரெக்ட்? உள்ள வாங்க சந்தோஷ். ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் காஃபி சாப்பிட்டு பொறுமையாக உட்காந்து பேசிட்டு போக வரல. அது எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சொன்னதை ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு 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 ஏதோ ஒன்று சொல்லணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆமாம், அப்படித்தான். என்ன சொன்னீங்க? எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. சின்ன வயசுலேருந்து அவங்களோட அரவணைப்பில் வளர்ந்தவண்ணா. அவங்க எதுக்கு அழுவாங்க, எதுக்கு சிரிப்பாங்க, எப்போ கோவப்படுவாங்க, என்ன சொன்னால் அமைதியாவாங்கன்னு அவங்களோட எல்லா குணாதிசயங்களும் எனக்கு தெரியும். ஏதோ பரங்கிக்கா மாதிரி ஒரு சின்ன விஷயம் தெரியலனா எனக்கும் அவங்களுக்கு இடையில உள்ள உறவு இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை நான் தான் அவங்க புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? ஐயோ, நான் உங்களை அப்படியே லட்சுமி மேடமோட புள்ள இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அவங்கள புரிஞ்சுக்காத புள்ளன்னு தான் சொன்னேன். ஹலோ, அவங்க ஏன் அம்மா. அம்மானு கூப்பிடுறதுனால நீங்க அவங்க புள்ளன்னு ஆயிட முடியாது. ஆடு மாடு கூட தான் அம்மானு கத்துது. சந்தோஷ், அம்மாங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து யார் தான் அம்மாவை மதிச்சு மரியாதையா நடத்துறானோ அவன் தான் நல்ல புள்ள. மற்றதெல்லாம் வெறும் தொல்லைதான். ஹலோ, பார்த்து விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் என் அம்மாவை பத்தி? என் அம்மாவோட உணர்வை மதிக்கிற வேணாம், அவங்க மனசுல நினைக்கிறத செய்யற வேணாம். உங்களை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. உங்களுக்காகலாம் அதை ப்ரூவ் பண்ணணுன்ற தேவை எனக்கு இல்ல. அது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் அக்மார்க் பொய்ன்னு. இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? மிஸ்டர் சந்தோஷ், உங்களுக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியும் தெரியும் தெரியும்னு புறம்பிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் என்னால நம்ப முடியல. முடிஞ்சா ப்ரூவ் பண்ணி காமிங்க பாப்போம். ப்ரூவ் பண்ணிட்டா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ மன்னிப்பு கேட்க தயாரா இருங்க. ஹாய் சாபாஷ். பார்க்கலாம். பார்த்துடலாம். சேலஞ்சுக்கு நான் ரெடி. நான் எப்பவுமே ரெடி. முதல் கேள்வி, எல்லா அம்மாக்களுக்கும் அவங்க புள்ள பிறந்த நாள் நட்சத்திரம் எல்லாமே தெரியும். ஆனா பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா பிறந்த நாள் தெரியுமான்னா சந்தேகம்தான். அதை தெரிஞ்சுக்கதான் இந்த கேள்வி. லக்ஷ்மி மேடம் பிறந்த கிழமை என்னங்கிறது தான் கேள்வி. அதுக்கு லக்ஷ்மி மேடம் வெள்ளிக்கிழமைன்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ், ஃபர்ஸ்ட் பால்லயே சந்தோஷ் கிளீன் போல்டு. திங்கக்கிழமைன்னு தப்பா எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, லக்ஷ்மி மேடத்துக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்டிருக்கேன். லக்ஷ்மி மேடம் சூரிய வம்சம்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ் தெனாலின்னு எழுதி வச்சிருக்காரு. தெனாலியா? எனக்கும் தெனாலி தான் பிடிக்கும். நான் ஏதோ பதட்டத்துல சூரிய வம்சம்னு எழுதிட்டேன். லக்ஷ்மி மேடம், நீங்க ஏற்கனவே பதில சொல்லிட்டீங்க. இப்ப பையனுக்காக மாத்தி சொல்லாதீங்க. ஆமாமா லக்ஷ்மி, இது போங்காட்டெல்லாம் இங்க வேண்டாம். ஓகே, ஒரு தடவை சொன்னதுதான். மூணாவது கேள்வி, லக்ஷ்மி மேடத்துக்கு பிடிச்ச கலர். அவங்க சிகப்புன்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ் ப்ளூன்னு எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட பதில் சரியா சொன்னது சந்தோஷ்.
சந்தோஷ். അമ്മ കൂടെ இருந்தா മാത്രം പറ്റാது. അമ്മയ്ക്ക് എന്താണ് ഇഷ്ടമെന്ന് தெரிஞ்சு വെച്ചിക്കണം. മനസ്സിലായോ? என்ன சந்தோஷ், இது வரைக்கும் ஒரு கேள்விக்கு கூட சரியா பதில் சொல்லல. இப்படியே போனேன்னு வச்சுக்கோ, ஜஸ்ட் பாஸ் கூட ஆக மாட்டேன். இதுவரைக்கும் 7 கேள்வி படிச்சிருக்கேன். ஒரு கேள்வி கூட சந்தோஷ் சரியா பதில் சொல்ல. என்ன சந்தோஷ், இன்னும் இருக்கிற கேள்வியை படிக்கவா இல்ல? போதும் போதும். அம்மா நான் சொல்றேன் உட்காருங்க. அம்மா நான் சொல்றேன் உட்காருங்கம்மா. அம்மா வேண்டாம். ப்ளீஸ் உட்காருங்கம்மா. டேய் குட்டி, நம்ம இங்க நீங்க இருந்து உட்காருங்க. போலாம்டா. உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க உட்காருங்க. பவி நீ உட்காரு. இப்ப படிங்க. அதானே எல்லாருக்கும் வேணும், முக்கியமா உங்களுக்கு. சந்தோஷ், மத்த கொஸ்டின் ஆன்சரையும் படிச்சு முடிங்க சார். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சரியா சொல்லிடும். உங்க அம்மா அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன? லக்ஷ்மி மேடம் குட்டின்னு எழுதிருக்காங்க. சந்தோஷ் என்ன எழுதியிருக்கான்? முருகானே எழுதிருக்காரு. ஐயோ, 9வது கேள்வி. எந்த அம்மா கிட்ட கேட்டாலும் தம் பிள்ளையோட ஆம்பிஷன் இதுதான்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அம்மா என்ன ஆக ஆசைப்பட்டாங்கன்னு பிள்ளைக்கு தெரியுமா? லக்ஷ்மி மேடம் சின்ன வயசுல என்னவாக ஆசைப்பட்டாங்க? இதான் கேள்வி. அன்னை தெரசா போல ஆகணும்னு லக்ஷ்மி மேடம் எழுதிருக்காங்க. Oh God, this is too much. ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கா இந்த லக்ஷ்மி. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சந்தோஷ் அம்மாவுக்கு லட்சியமே இல்லைன்னு எழுதிருக்காரு. ஐ திங்க் இதான் ரைட் ஆன்சர்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்றாங்க. பிரதீபா, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? பா, எனிவே, ஐம் சாரி சந்தோஷ், உங்ககிட்ட இந்த பதிலை நான் எதிர்பார்க்கல. சரி, கடைசி கேள்வி. லக்ஷ்மி மேடத்துக்கு பிடிச்ச இதிகாச கதாபாத்திரம் எது?